அன்பு உள்ளங்களுக்கு அடியேனின் பணிவான வணக்கங்கள். நவக்கிரகங்களை பற்றி நாம் நன்றாகவே அறிவோம். அதிலும் சனி பகவான் என்றாலே ஒரு பீதியும் பயமும் நம்மை அறியாமலேயே வந்துவிடும். இவர் நம்மை பிடித்து ஆட்டுபவர். இவரால் சிக்கல்களும் குழப்பங்களும் உண்டாகும். இப்படித்தான் நம் மனதில் இவரை பற்றிய பிம்பம் இருக்கிறது. ஆனால் இந்த காணொலியில் சனியை பற்றி அறியாத தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களைத்தான் பார்க்க போகிறோம். எனவே கடைசி வரை காணொலியை பாருங்கள். வாங்க சனி பகவானின் மற்றொரு முகம் பற்றி பார்ப்போம். சனீஸ்வர பகவான் ஒரு நீதிமான். அதனால் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பவர்களை ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனால் தவறு செய்தால் தண்டனை உறுதி. சனி பகவான் பெற்றோர் யார் தெரியுமா? அவரது உடன் பிறந்த சகோதரர் யார் என்று தெரிந்தால் நீங்கள் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைவீர்கள். வாங்க சொல்கிறேன். சூரிய பகவானின் மனைவி சமுக்ஞை என்பவள். இவங்களோட மகன் யமதர்மராஜன். ஒரு கட்டத்தில் சமுக்ஞையால் கணவரது வெப்பத்தை தாங்க முடியாமல் போயிற்று. அப்போல்லாம் லீகலாக பிரியறது, டைவர்ஸு இதெல்லாம் கிடையாதல்லவா? எனவே இந்த அம்மா அந்த கால ஏஐ, அதாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி தனி மாதிரியே ஒரு பெண்ணை படைத்து அவரிடத்தில் விட்டுவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் பிறந்த வீட்டுக்கு போயிடுறா. சூரியனும் சாயாதேவி தான் தன் மனைவி என்று நினைத்து வாழ்ந்தார். அவங்களுக்கு பிறந்தவர் தான் சனி பகவான். வழக்கமாக எல்லா குடும்பத்திலையும் இது நடக்கிறது தான். அதாங்க அண்ணன் தம்பி சண்டை. சனிக்கும் யமனுக்கும் ஆகவே ஆகாதாம். ஒரு சண்டையின் போது யமன் தம்பியின் காலில் அடித்து ஊனமாக்கி விடுகிறார். அதனால் மனம் நொந்த சனி பகவான் தன் கால் ஊனம் நீங்க வேண்டி பூலோகம் எங்கும் சுற்றித் திரிகிறார். அப்போது விழா மரங்கள் அடர்ந்த வனப்பகுதிக்கு வந்தார். அங்கே இருந்த மரத்தின் வேர் தடுக்கி பள்ளத்தில் விழுந்தார். அன்று சித்திரை மாதம், பூச நட்சத்திரம், வளர்பிறை திருதியை. இவர் விழுந்த இடத்தில் பல யுகங்களாக மறைந்திருந்த பூச ஞானவாவி என்ற தீர்த்தம் நீரிட்டு கிளம்பியது. அங்கே கோவில் கொண்டிருக்கும் அக்ஷயபுரீஸ்வரர் அருளால் சனி பகவானின் ஊனம் நீங்கியது. அப்புறம் என்ன, சிவபெருமான் அவருக்கு ஆசி வழங்கி மந்தா ஜேஷ்டா என்ற இருவரையும் அவருக்கு மணமுடிக்கிறார். அன்று முதல் இந்த தலத்தில் தன் துணைவியர்களுடன் திருமண கோலத்தில் மங்கள சனீஸ்வரராக காட்சி தந்து அருள் பாலிக்கிறார். விழாமரங்கள் சூழ்ந்த வனம் பின்பு வசிப்பிடமானது. சரி, இது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா தானே போக முடியும் என்கிறீர்கள். இதோ இங்கே தான். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது விளங்குளம். இங்கே ஸ்ரீ அக்ஷயபுரீஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் விளங்கும் ஈசன் அக்ஷய பாத்திரம் போல பொன்னும் பொருளும் அள்ளி தருகிறார். அன்னை அபிவிருத்தி நாயகி. நீங்கள் தான் கொடுப்பீங்களா? நானும் என் பக்தர்களுக்கு வளமான வாழ்க்கையும் வளர்ச்சியும் தருவேன் என்று போட்டி போட்டுக்கொண்டு அருள் பாலிக்கிறார்கள். அக்ஷய திருதியை, வெள்ளி, ஞாயிறு, திங்கள் தரிசனம் செய்வது பெருஞ்சிறப்பு. முக்கியமாக சனி பகவான் ஆதி பிருகத் சனீஸ்வரராக, மங்கள சனீஸ்வரராக காட்சி தருகிறார். சனிக்கு வஸ்திரம் வழங்கி வழிபாடு செய்யுங்கள். மங்களம் அனைத்தும் தங்கு தடையின்றி வழங்குவார். இவரோட பெயர் வித்தியாசமாக இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. விஷயம் இருக்குங்க. பிரளயம் முடிந்து மனித இனங்கள் தோன்றுவதற்கு முன்னரே சனி பகவான் முதல் எழுந்தருளிய ஸ்தலம் இது. பிருகத் என்றால் மிகப்பெரிய என்று பொருள். எனவே ஆதியில் தோன்றியவர் என்று பொருள்படும்படி ஆதி பிருகத் சனீஸ்வரர் என்ற திருநாமம் இவருக்கு. நேயர்களே, வாழ்வில் ஒரு முறையேனும் விளங்குளம் சென்று ஸ்ரீ அக்ஷயபுரீஸ்வரர், அபிவிருத்தி நாயகி மற்றும் தம்பதி சமேதராக கோயில் கொண்டிருக்கும் ஆதி பிருகத் சனீஸ்வரரையும் வழிபட்டு சங்கடம் நீங்கி நல்வாழ்வு பெறுவீர்களாக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலைன்னா உடனே பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.